அவங்க அம்மாவுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தையும் அவங்களோட உணர்வுகளுக்கு கொடுத்த மரியாதையும் எனக்கு கொடுக்கலையக்கா. என்ன பத்தி யோசிக்காதவரை பத்தி நான் எதுக்காக யோசிக்கணும்? தேவி, என்ன வேண்டான்னு முடிவு பண்ணவரை நானும் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். தேவி, நான் பண்ணது தப்புன்னா அவரு பண்ணது தப்புதான். அந்த தப்புக்கு தண்டனையாதான் நான் அவரை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கேன். இது அவருக்கு தண்டனையா இல்ல எனக்கு தண்டனையான்னு தெரியல. ஆனா ஏன் முடிவை இதுதான். தேவி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இத பாரு, நீ என்ன சொன்னாலும் நீ பண்ணிட்டு வந்த காரியத்தை எங்களால ஏத்துக்க முடியாது. மாப்பிள்ள உன்னை பார்க்க வரல, குழந்தைய பார்க்க வரல, அதான உன் கோவம்? சரி, நாங்க போய் மாப்பிள்ள கிட்ட பேசி புரிய வைக்கிறோம். யாரும் எங்கேயும் போக வேண்டாம். கயல், இத பாரு, இவளுக்கு சொன்னா புரியாது. வா, நீ வா, நம்ம போய் கையில கால விழுந்தாவது இந்த பிரச்சனையை சரி கட்ட பாப்போம்.